என்ன சுசிலா, என்னைக்கும் இல்லாம உன் முகம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நான் இழந்தது எல்லாமே இப்ப கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்கேன். எனக்கு தெரியாம உன் மனசு செய்ய போற தப்புக்காக நீ தண்டனை அனுபவிச்சே தீருவ. எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதும் வியாதிக்கேற்ற மருந்து கொடுக்க மட்டும்தான் தெரியும். கட்டின பொண்டாட்டியோட எப்படி குடும்பம் நடத்தணும்னு எனக்கு யாரும் சொல்லித்தரல. அதுக்காக வேற யாருக்கிட்டையும் கத்துக்க போறதும் இல்லை. இப்ப வந்துட்டு இருக்கப்போ ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. என் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு தானே? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, விடுங்க. என் வீட்டுக்கார ஆரம்பி டாக்டர், வைத்தியம் செய்யறாரு. பேரு ஸ்ரீதர். அப்படிங்களா? உங்க வீட்டுக்காரு ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எதுக்கு? இவ்வளவு அழகான மனைவி கிடைச்சதுக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அந்த கன்றாவி தாங்க ஆகல. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? கல்யாணன்றது சபலங்களை தீர்த்துக்கிறதுக்கு சமுதாயம் நமக்கு கொடுக்குற தண்டனை. கல்யாணன்ற பேரில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தி புருஷனை முதலாளியாக்கி பொண்டாட்டியை அடிமையாக்கி கேவலமாக பார்க்குற இந்த உலகம்.